அப்பா ஒரு பேய் கதை சொல்லுப்பா. பேய் கதையா? ஆல்ரெடி நம்ம வீட்ல 3 பேய் இருக்கு. அப்பா ஒண்ணு நீ மீதி 2 யாருப்பா? டேய் அப்புறம் என்னப்பா பேய் கதைனா வேற ஏதோ சொல்ற? என்ன பேய் கதை தானே வேணும்? ஆமா சொல்றேன் கேட்டுக்குங்க. ஒரு ஊர்ல நாப்பா எப்ப ஊர்ல பேய் ஊர்ல இல்லாம பின்ன மார்ஸ், வீனஸ், ஜூபிட்டர் இதுலயா இருக்கும்? சொல்றது ஒழுங்கா இல்ல பேய் கதை சொல்ல மாட்டேன். ஒழுங்கா கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு வயசான பாட்டி இருந்துச்சாம். பா வயசாம என்னப்பா யங்காவா இருக்கும்? ஏய் இத சொல்லணுமா வேணாமா? சரி சொல்லுப்பா. ஒரு வயசான பாட்டி வீட்ல இருந்து நைட் ஆச்சுன்னா அப்படியே கிளம்பி அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள நடந்து போகுமா. நடந்து போய் அந்த காட்டுக்கு நடுவுல உக்காந்து ஒரு நிலாவை பார்த்து இந்த பாட்டி அழுதாப்பா? டேய் சிரிக்குண்டா. இந்த மாதிரி பேசினா கதை சொல்ல மாட்டேன். நல்லா கேளுங்க. அப்ப அந்த பாட்டி சிரிக்கும் போது ஒரு நரி சிரிக்குதாப்பா? டேய் இப்பதானே அது அழுவுது. ஏன்னா அப்படி பண்றீங்க? என்ன சொல்ல கொடுங்கடா முழுசா. அந்த நரி அப்படி கத்தும் போது குழிக்குள்ள இருந்து அப்படியே மூஞ்செல்லாம் கிழிச்சு அகோரமா ஒரு 4 பேர் மேல இருந்து எழுந்து வருவாங்க. எழுந்து வந்து அந்த பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அங்க இருக்க ரத்தத்தெல்லாம் குடிச்சு ஊருக்குள்ள போய் மனுஷங்களை எல்லாத்தையும் கடிச்சு மாடு நாய் இது கூட எல்லாம் சண்டை போட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு தீர்த்து அந்த ரத்தத்தை குடிச்சு மறுபடியும் போய் அதே குழிக்குள்ள விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த பாட்டி டெய்லி வரதே நிறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அந்த பாட்டியோட பொண்ணு வந்துச்சு. பார்த்தா அதே மாதிரி அதுவும் நைட்டு வந்து இதேதான் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்து அந்த ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் வேற ஊருக்கு போனா அந்த ஊர்ல அதே தான் நடந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த பாட்டி அழிச்சு அது ஒரு பெரிய கதை. பயமா இருந்துச்சா? என்னப்பா பயமா? இது காமெடியா இருந்துச்சுப்பா. இது காமெடியா இருந்துச்சா? ஏண்டா இதெல்லாம் கேட்டு நாங்கெல்லாம் ஒரு 10 வருஷம் தூக்காம இருந்தோம்டா. இதெல்லாம் உங்களுக்கு காமெடியா தெரியுதா? இருங்க நானும் அம்மாவும் கல்யாணம் பண்ணல. அந்த கல்யாண காசை போட்டு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு பயம் என்னன்னு தெரியும். இப்ப கல்யாண காசு ஞாபகம் வருது. அம்மா எங்கப்பா? இந்த உட்காந்துருக்கா எல்லாம் அங்கதான். இல்லையாப்பா? பாத்ரூம் போயிருப்பாடி. சரி நான் செக் பண்றேன். அம்மா அம்மா உள்ளே இல்லையா? அப்பா அப்பா அம்மா பாத்ரூம் இல்லப்பா. பாத்ரூம்ல இல்லையா? ஆமா. அப்ப பால்கனில இருப்பா. நான் செக் பண்றேன்ப்பா. அப்பா அம்மா பால்கனி இல்லப்பா. பாத்ரூம்லயும் இல்ல பால்கனியும் இல்லையா? எங்க போனா அவ? ஒருவேளை ரூம் விட்டு வெளில போயிட்டாளா? ஏன் கத்துறீங்க? அம்மா இங்கதான் எங்கேயா ஃபோன் பேசிட்டு இருப்பா. மேலே போய் தேடலாமா? எங்கடா அவ? எங்க தேடினாலும் கிடைக்கல. ஒரு அங்க போய் தேடலாமா? சரி வா. அம்மா எங்க போயிருப்பா? எங்கேயும் போயிருக்க மாட்டாமா. இங்கதான் இருப்பா. தேடலாமா? பிரதர் சொல்லுங்க சார். நீங்க தீபா பாத்தீங்களா? சார் அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்களேங்க சார். என்னது வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாங்க சார். என்னங்க சொல்றீங்க? நீங்க எந்த தீபா சொல்றீங்க? உங்கள் ஹவுஸ் கீப்பிங் தீபாவை சொல்லுங்க சார். பிரதர் நான் என் ஒய்ஃப் தீபாவை கேட்டிருக்கேன் பிரதர். என்ன பிரதர் நீங்க இப்படி விளையாட்டு தான் பேசுறீங்க? பிரதர் என்ன பிரச்சனை? இங்க வாங்க. பிரதர் என் ஒய்ஃப் காணோம் பிரதர். என்னங்க பிரதர் சொல்றீங்க? எவ்வளவு நேரமா காணோம்? பிரதர் ஒரு ½ hour காணோம் பிரதர். பயப்படாதீங்க, இந்த இடம் சேஃப் தான். நம்ம போய் தேடலாம் வாங்க. எதுக்கு பிரதர் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துருக்கீங்க? ஒரு தடவை நான் இந்த ஏரியாவில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அது என் ஒய்ஃப். என் ஒய்ஃப் பிரதர். அப்படியா? பதட்டப்படாதீங்க. ஒரே செகண்ட் கிட்ட போயிட வேண்டாம். தீபா தான் கூப்பிடுறா. பேசுங்க. ஹலோ ஹலோ, எங்கம்மா இருக்கா? ரூம்ல தான் இருக்கேன். இங்கதான் என் முன். இப்ப என்ன பண்றது? ரூமுக்கு போலாங்க பிரதர். வாங்க. எங்கடி போன? இங்கே இல்ல. எங்க போயிருப்பா? பிரதர் பயப்படாதீங்க, நீங்க இங்கே இருங்க. நான் மேலே போறேன். ஃபோன்ல கனெக்ட்ல இருக்கலாம். சரி. அம்மா எங்கப்பா போனா? எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கேதான் இருப்பா. கண்டுபிடிச்சிடலாம். அம்மா பதட்டமா வாதிங்கம்மா. இருமா நடக்கிறம்மா. ஹலோ பிரதர் அவங்க இங்கே தான் இருக்காங்க. உள்ள கிளம்பி மேலே வாங்க. அம்மா மேலதான் இருக்கான்.
தீபு உனக்கு என்னடி ஆச்சு? யாருடா தீபாங்க? சிலுக்குடா. சில்கா என்னடி ஆச்சு உனக்கு? என்னது சிலுக்கா? என்ன ஒன்றும் புரியல பிரதர் எனக்கு. சிக்கன் தான் சாப்பிட்றாங்க பிரதர். மாமா படுறே நம்ம பாவ படுதம்மா. லூசு அம்மாக்கு பேய் பிடிச்சிருக்குடி. டேய் அருணா, நான் என்ன மறந்துட்டியா? என்ன பிரதர் பேசுறா? இருங்க பிரதர், இன்னும் வாடா போடான்லாம் சொல்ற. எந்த சில்க்கு? யாரு சில்க்கு? பொன்மணி உருகுது சில்குடா. அடிங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சிம்பிளி சில்குடா நானு. சில்க்கு தங்கச்சி நீ எங்கம்மா இங்க? இது குடுக்கிற போல. எங்க ஆரம்பிச்சுமோ அங்கதான்டா முடிக்க முடியும். யோ என்னையா நடக்குது? என்னையா பிரச்சனை? கொலாபரேஷன் கொடுக்காம எனக்கு கழுத்தறுத்தல, அதுக்காக வந்திருக்கேன்டா நேராவே. என்னையா கொலாபரேஷன்லாம்? யோ நான் சொல்லி தொலையாங்க. அது ஒரு பழைய கதைங்க பிரதர். என்கிட்ட ஒரு தடவை கொலாபரேஷன் கேட்டு வந்துச்சு. 10,000 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருந்துச்சு. 1 லட்ச ரூபா கேட்டுச்சு பிரதர். முடியாது போடின்னு சொன்னேன். உடனே போய் தற்கொலை பண்ணிடுச்சு. அடா பாவி, கொலாபரேஷன் கேட்ட பொண்ணை கொலை பண்ணிருக்கேன் நீ? நான் பண்ணல, தன்னை தானே கொலை பண்ணிடுச்சு. என்ன எழவோ. ஹாய் गाइस, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க அம்மா பாடியில பேய் வந்திருக்கு. அந்த பேய் பேர் என்ன தெரியுமா? சிலுக்கு. டேய் என்னடி பண்ற? vlog பா. பா இந்த வீடியோ போஸ்ட் பண்ண பிச்சு 1 மில்லியன் லைக்ஸ் போகும்பா. அடிங்க vlog உங்களை என்ன பண்ற போறேன்? பிரதர் அதை விடுங்க பிரதர். எதுக்குமா இப்போ வந்திருக்க? கொலாபரேஷனுக்கு. எது கொலாபரேஷனா? அதெல்லாம் இருக்கட்டும். ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இருக்கும்போது எதுக்கு தீபாவளி தோட்டம்ல வந்த? அதுவா, இன்ஸ்டாகிராம்ல குடுக்கற காசுக்கு மேல ஓவரா நடிக்கிற ஒரே ஆள் இவ தான். அதனால என் மேல புண்ணேன். சரி, ஒரு கொலாபரேஷனுக்கு எவ்வளவு வாங்குற? 1 லட்ச ரூபா. எது 1 லட்சமா? பிரதர் என்னன்னு பேசி பிடிங்க பிரதர். உள்ள இருக்கிற சில்கா இருந்தாலும் வெளில இருக்கிறது என் பொண்டாட்டி பிரதர். அப்படிலாம் விட்டு போக முடியாது. பேசுங்க பிரதர். இங்க பாரு சிலுக்கு, 10,000 ரூபா தருவேன். ஓகேனா சொல்லு. என்னது 10,000மா? 75,000 பிளஸ் ஜிஎஸ்டி. எது ஜிஎஸ்டியா? கோஸ்ட் சர்வீஸ் டாக்ஸ். எங்க கவர்மெண்ட்டுக்கு யார் கட்டுவா? நான் தானே கட்டணும். அவ்வளோ தர முடியாது. 20,000 ரூபா தருவேன். ஓகேனா சொல்லு. 40,000 ரூபாய். அவ்வளோ கொடுக்க முடியாது. போமா. என்ன அப்படி போனா அப்படியா? நீ கொடுக்குறியா 40,000? இல்ல இரு, நான் பேசுறேன் 40,000 ரூபா பேசுங்க. 30,000 ரூபா. ஆமாடி சிலுக்கு, நான் என்ன சொல்றேன்? உன் பொண்டாட்டி போட்டு கொடுக்குவா? சிலுக்கு வேணாம் சிலுக்கு. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. சிலுக்கு எப்படி தூக்கி போட்டு அடிச்சு சிலுக்கு. இது வருது. நான் தூரம் பண்ணி பேசுறேன். இங்க பாருமா. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 30,000 ரொம்ப ஜாஸ்திமா. இந்த பாரு நான் சொல்றது கேளு. இப்பெல்லாம் வியூவர்ஸ் விட இன்ஃபுளுசர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க. குடுக்கறத வாங்கிட்டு போமா. பாஸ் என்ன சொல்றாருன்னா 30,000 டீல முடிச்சலான்றாரு. பிளஸ் ஜிஎஸ்டி கோஸ்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகேல. சரி ஓகே. அப்பா ஒத்துக்கிட்டாங்க. முடிச்சு விட்டுருங்க. ஏமா எப்படிமா அனுப்புறது? என்ன பிரதர் அவங்கள போய் கேட்டுட்டீங்க? ஜிபேல அனுப்பிச்சா முடிஞ்சு போச்சு. சூப்பர் பிரதர், வேறே லெவல். அனுப்பிச்சு விட்டுருங்க. இங்க பாருமா, 30,000 ரூபா அனுப்பிச்சிடுவேன். ஒழுங்கு மாதிரி தீபாவளி உடம்புல போய் நாளைக்கு அங்கே ஷூட் இருக்குது. அட அப்ப கொலாபரேஷன் பிராண்டு ஏதே அதெல்லாம் இது வேணாம். நீ ஃப்ரீயா வச்சுக்கோ போ. ஐயா எங்கெல்லாம் பார்த்தா என்ன இலக்காரமா தெரியுதா? உழைக்காத காசு எங்க உடம்புல ஒட்டாது. நாங்களும் உழைச்சுதான் ரத்தத்தையே குடிப்போம். பண்ணாம போக மாட்டியா? பாத்தியா, பேய் கூட ஒரு பிரின்சிபல் இருக்குது, நமக்கு தான் இல்ல. டேய் சதீஷ், பிராண்ட் கொலாபரேஷன் பண்ணாம உன் பொண்டாட்டி உடம்பு விட்டு போக மாட்டேன்டா. 2 பேரும் உடம்புல இருந்தா எனக்கு ஓகே தான். யோ ஏய் சில்க, இங்க பாரு தீபா சில்க். இதை பாரு, நான் இப்ப சொல்றதை கேளு. உனக்கு பிராண்ட் கொலாபரேஷன் தானே வேணும்? சூப்பரான ஒரு பிராண்ட் நான் இப்பவே பிடிச்சி. பிராண்டு என்னதுக்கா பாக்குறீங்க எல்லாரும்? வெல்கம் டு ஹைலாண்ட் ஹோட்டல் ஊட்டி. இங்க நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் பச்சை மிளகா சிக்கனும் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட ஆசம்ங்க. அடுத்த வாட்டி நீங்களே வந்து ட்ரை பண்ணுவீங்க. சில்க் சூப்பர். என்னங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. நீ என்னை தூக்கி போட்டு மிச்ச அதுதான் எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சரியாயிடுச்சுல இப்போ உனக்கு. அது போதும் எனக்கு. ஆல் ஓகே. இங்கேருந்து கிளம்பலாம். திஷா எங்க? திஷா எங்க? திஷாமா யாரா திஷான்னு கூப்பிட்ட? அப்ப யாருமா நீ? டிஸ்கோ சாந்திரா.